அண்டை நாடுகளை, நட்பு நாடுகளை எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கேவலப்படுத்திட்டு இருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இதை நான் சொல்லலை, இன்றைக்கி ஜெர்மனி சொல்கிறாங்க, யூகே சொல்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் என்னுடைய நட்பு நாடுகள்லாம் ஒன்றுமே செய்யலை, சும்மா மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை எல்லாமே ட்ரம்ப் அவர்கள் கொடுத்தது. யூகே இன்னும் பல நாடுகளை அவங்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் சிதைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறதும், அது மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தைகள் எங்களை இன்சல்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளும் யூகே இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் ஏன் இப்படி பேசுகிறாரு, குறிப்பாக அவங்க கூட இவ்வளோ நாள் ஆப்ரேஷனில் இருந்த நாடுகளையே ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகள் உலக அரங்கில் பெருசாக மாறிக்கிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் நேட்டோ அவங்களுடைய இருப்பை தக்க வைத்து கொள்ளுமா, இல்லை நேட்டோ கலைந்து விடுமா, ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகளுடன் பல செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இங்கே பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். போர்ட் ஆஃப் பீஸ். இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொன்னால் என்ன? காசாவில் போர் முடிஞ்சிருச்சு, அங்கேருந்து இஸ்ரேலினுடைய படை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக நடக்கிறது என்னென்னா, இஸ்ரேல் இன்றைக்கும் அங்கே அடிச்சுட்டு தான் இருக்காங்க. இஸ்ரேலினுடைய இராணுவம் இப்போதும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது அவங்களுடைய தாக்குதலை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. இஸ்ரேலினுடைய இராணுவம் மேற்கு கரையில் இப்போதும் போய் ரைடுக்கு போகிறாங்க. முந்தா நேற்று அப்படின்னு சொல்லி ஒரு 20 பேர், ஒரு 12 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலுமே ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த யுத்தத்தை நான் நிப்பாட்டி வச்சுட்டேன், 8.5 யுத்தத்தை நிப்பாட்டி வச்சிருக்கேன்னு சொல்கிறார்ல, அதில் ஒரு யுத்தம் இந்த இஸ்ரேல் காசா யுத்தம். அந்த யுத்தத்தை நிப்பாட்டி வச்சதுனால அங்கே காசாவை ரீபில்டு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். எனவே போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறத உருவாக்கி அதுக்குள்ளே ஒவ்வொரு நாடுகளையும் சேர்க்க ஆரம்பித்தாங்க அமெரிக்கா. இதுக்காக $1 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிற விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. இதில் நிறைய நாடுகள் உள்ள நுழைஞ்சாங்க, பெலரஸ் உட்பட பல நாடுகள் உள்ளே வந்தாங்க. ஆனால் இப்போ ஜெர்மனியும் இத்தாலியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பொசிஷனில் போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு விரும்பலை. ஏன்னா காசாவினுடைய நிலைமை சரியாயிடுச்சான்னு கேட்டால் இல்லை, அங்கே இந்த போர்ட் ஆஃப் பீஸ் வழியாக ஏதாவது நல்லது நடக்குமான்னு கேட்டால் அதுவும் எங்களுக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த நிலைமையில் நாங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா நேரடியாகவே அமெரிக்காவை எதிர்த்து சில வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஜெர்மனி மற்றும் இட்டாலி. அடுத்ததாக போலந்து தான். போலந்தும் ஒரு விதமாக அமெரிக்கா இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், உக்ரைன் இங்கே எங்கேயுமே இல்லாமல் ஏதோ தனியாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. ஏன்னா ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி போலந்து தான் உக்ரைன் யுத்தத்தை நடத்தி வந்ததாக நிறைய பேர் சொன்னாங்க. எந்த நாடுகள் அவங்களுடைய ஆயுதங்களை கொடுக்க மறுத்தாலும் சரி, போலந்து முதல் ஆளாக எனக்கான ஆயுதங்களை நான் உக்ரைனுக்கு கொடுக்குறேன், உக்ரைனை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு சொல்லி ரொம்ப துடிச்சிட்டு இருந்தாங்க. காரணம் இருக்குது, போலந்து தான் உக்ரைனுடைய அடுத்த நாடு. ஒருவேளை உக்ரைனை போலந்து கட்டிட்டாங்க அப்படின்னா அடுத்ததாக போலந்து தான் போலந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால போலந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக உக்ரைனை ஒரு கேடயமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் உக்ரைனில் இருக்கக்கூடிய விவசாய பொருட்களை போலந்துக்குள்ளே கொண்டு வந்து இந்த கிரைண்ட் டீல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் கொண்டு வந்ததுனால போலந்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. அரசாங்கத்துக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மக்கள், விவசாயிகள் போராட ஆரம்பித்தாங்க. போலந்தினுடைய கண்ணோட்டமும் மாறிச்சு. ஆனால் திடீர்னு போலந்து மறுபடியும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரும். என்னன்னு பார்த்தா இன்னைக்கு சிஏனுடைய ரகசிய ஒரு பேச்சுவார்த்தை போலந்து வழியாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற தகவல் தான். ஸோ போலந்து நாட்டுக்குள்ளே சிஏனுடைய சீஃப் சீக்ரெட் விசிட்டுக்கு போனார். அதில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே மேக்ஸிமம் உக்ரைன் பேஸ்டான டிஸ்கஷன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல். என்ன அப்படி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கி ஈரான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, எங்களுடைய அர்மடா உங்களுடைய வாயிலில் நிற்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்ன உடனே ஈரான் சொல்லியிருக்காங்க, ஒருவேளை நீங்கள் ஏதாவது என் மேலே நீங்கள் ஒரு துரும்ப கிள்ளி போட்டாலும் அது ஒரு ஃபுல் யுத்தத்துக்கு சமமாக மாறிவிடும், நாங்கள் யுத்தத்துக்கு தயாராகி விடுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் யுத்தத்துக்கு ஈரான் தயாராகி விட்டதா அப்படிங்கிற கேள்விக்கு ஈரான் எப்போவே ரெடியாக இருக்காங்க. ஆனால் என்ன, ஈரானை சோதித்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா அப்போவா எப்போ அடிக்கலாம், கரெக்டான டைமிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே நேரத்தில் ஈரானை பல நாடுகள் ஒன்றிணைந்து அழிப்பது தான் இவங்களுடைய பிளான். அமெரிக்காவாக இருக்கட்டும், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலாக இருக்கட்டும், கூடி போனால் சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருடைய பிளான் அப்படி தான் இருக்கும். அதனால் ஈரான் வாண்டடாக போய் அடிக்க வேண்டாம், வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சைலண்டாக இருக்காங்க. அவங்களும் நிறைய நெட்வொர்க்கை ரீபில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹமாஸ் நெட்வொர்க் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. லெபனனில் ஹிஸ்புல்லாவினுடைய நெட்வொர்க் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்கு. கிரீன்லாண்டு பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு ஓரமாக ஓடிட்டுருக்கு. அடுத்ததாக வெனிசுலாவை அவங்க கையகப்படுத்தி விட்டாங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல், இது எல்லாத்தையுமே ஈரான் தாண்டி வர வேண்டும். பொருளாதார தடைகள் இருக்குது. ரஷ்யாவும் உக்ரைனும் இப்போ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. எல்லாமே பார்க்கும்போது ஈரான் ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்க நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க உள்நாட்டில் ஏற்பட்ட பல புரட்சிகள்,
பல ஆபத்தான ஒரு போராட்டம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதையும் தாண்டி ஈரானால் டைரெக்டாக யார் அட்டாக் பண்ண முடியல, அமெரிக்காவை அட்டாக் பண்ண முடியல. பட் அங்கே நடக்கக்கூடிய போராட்டம், அங்கே இருக்கக்கூடிய ஜென்சி போராட்டம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. இல்லை, இது வேறு நாடுகளால், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸால் தூண்டி விடப்பட்ட போராட்டம். எனவே நாங்கள் இந்த போராட்டத்தை அடக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்கிறாங்க. 16,000க்கும் அதிகமான மனிதர்கள் ஒருவேளை கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை மேற்குலக நாடுகள் செய்தியாக வெளியிடுகிறார்கள். எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஈரானை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலாக 2,000க்கும் அதிகமான நபர்கள் இறந்திருக்கிறார்கள் என்பது தகவல். எப்படி பார்த்தாலும் அங்கே ஒரு இனப்படுகொலை செய்யப்படுகிறது, போராட்டத்துக்கு வரக்கூடிய நபர்களை கொன்று குவிக்கிறது ஈரான். எனவே நாங்கள் ஈரான் மீது படையெடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்கா அவங்களுடைய காய்நகரத்தில் செஞ்சாங்க. அவங்களுடைய விமானம் தாங்கி கப்பலை அனுப்புனாங்க. இப்போ இந்த அர்மடா அப்படிங்கிறத அனுப்பி விட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஈரான், அமெரிக்கா கொஞ்சம் ஒரு சூடான இடத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க இரண்டு பேருமே. அடுத்ததா எப்பா ரஷ்யா உக்ரைன் போர் முடிவடைய போகுதாம்ப்பா. 3 பேரும், ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா, வாங்க உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் முதல் ரவுண்டு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முடிந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸோ முதல் ரவுண்டு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதே எவ்வளவு ரிலாக்ஸாக இருக்குது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது ரஷ்யா என்ன தெரியுமா செஞ்சாங்க, உக்ரைன் மேலே சும்மா டமார் டமார் டமார்னு சொல்லி ஏகப்பட்ட குண்டுகளை தூக்கி வீசியிருக்காங்க. அந்த வீசினதில் அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கிரிட் எல்லாமே அடி வாங்கியிருக்கு. என்னையா இப்படி செய்கிறாயே அப்படின்னு சொல்லி உக்ரைன் கேட்க, உக்ரைன் இன்னொரு விஷயத்தையும் கேட்டிருக்காங்க. நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு தயாராகி தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு ரெடியாகி நிற்கிறோம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் போர் நிறுத்தம்னா என்ன, அந்த போர் நிறுத்தத்துக்கான பேராமீட்டர்ஸ் என்ன, அதாவது போர் நிறுத்தம் என்னது, இந்த இடங்களில் அவங்களுடைய ஃப்ரண்ட் லைனை நிப்பாட்டுறது ஒரு விதமான போர் நிறுத்தம். அடுத்ததாக அவங்க பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய இடங்களை எல்லாமே உக்ரைனுக்கே திரும்ப கொடுப்பது ஒரு போர் நிறுத்தம். இல்லைப்பா பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய இடங்கள்லாம் எங்களுக்கு தான், அங்கேருந்து நீ வேணால் உன்னுடைய எல்லையை வகுத்துக்கொள் அப்படிங்கிறதும் போர் நிறுத்தம் தான். ஸோ இந்த போர் நிறுத்தத்துக்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுக்கலாம். ஏகப்பட்ட இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். எந்த இடத்துல போர் நிறுத்தப்படுகிறது, அந்த இடத்த யார் சீண்டினாலும் மீண்டும் ஒரு போர் உருவாகும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உருவாக்கலாம்ல. அப்போது ரஷ்யாவுக்கு என்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, ரஷ்யாவினுடைய பேராமீட்டர் என்ன இந்த போர் நிறுத்தம் குறித்து, அதை பற்றி டீட்டெயிலாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உக்ரைன் கேட்டிருக்காங்க. ஆனால் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் போர் நிறுத்தம் என்ன, எங்களுக்கு ஒட்டுமொத்தம் கிரீமியா உட்பட பல இடங்களையும் தந்துக்கிட்டிங்கன்னா அதுதான் எங்களுடைய போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் பல வருடங்களாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது நடக்குமான்னு கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எது எப்படி இருந்தாலும் போர் நிறுத்தம், அதை சம்பந்தமான அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை, இந்த ட்ரைலாட்ரல் பேச்சுவார்த்தை ஒரு விதம் நம்பிக்கையை தந்திருக்கிறது. சீக்கிரமாக முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா உக்ரைன் போர். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லும்போதே கண்டிப்பாக நமக்கு ஆஸ்திரேலியாவினுடைய கிரிக்கெட் டீம் ஞாபகத்துக்கு வரும். பட் இப்போ எனக்கு இந்த ஆஸ்திரேலியான்னு கேட்கும்போது ஆஸ்திரேலியாவில் ஷார்க் அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக நடந்துட்டுருக்கு போல். கடந்த 48 மணி நேரத்தில் 4 அட்டாக் அப்படிங்கிறத ஷார்க்கு செஞ்சுருக்கு. ஒரு 12 வயது ஒரு மாணவன் அதில் உயிரிழந்து விட்டான் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய பீச்சில் ஷார்க்கு பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பீச்செல்லாம் க்ளோஸ் பண்ணுறது அடிக்கடி இப்போ நடந்துட்டு இருக்கு. 48 மணி நேரத்தில் 4 அட்டாக் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் பெரிய ஒரு விஷயம்தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய சர்ஃபர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பல இடங்களிலும் பரப்பப்பட்டு வருகிறது. ஏமன் நாட்டில், குறிப்பாக சவுத் ஏமன் நாட்டில் நிறைய ஒரு இண்டிபெண்டன்ஸுக்கு வேண்டி ஒரு போராட்டமே நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஏமன் நாட்டுக்குள்ளே போராட்டமா, என்னப்பா சொல்கிற, அங்கே ஹூத்திஸ் இருக்காங்களே அப்படின்னு கேட்டால் சவுதி அரேபியாவினுடைய அட்டாக்காக இருக்கட்டும், சவுதி அரேபியாவினுடைய பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரெஷராக இருக்கட்டும், இது எல்லாம் சேர்ந்து தான் சவுத் ஏமன் நாட்டுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவும் டென்மார்க்கும் கிரீன்லாந்து சம்பந்தமாக சீக்கிரமாக பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லலை, 2 வாரத்தில் அதை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சார் ஆல்ரெடி ஒரு 2 வாரம் போன 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்களே ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு கேட்டால் இல்லை அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதை பற்றியான நாங்கள் பேச்சுவார்த்தையில் நடத்திட்டோம், இன்னும் அடுத்த 2 வாரத்தில் எல்லாமே ஓவராலாக செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருப்பது ஏகப்பட்ட பேருக்கு புளியை கரைச்சிட்டு இருக்கு. ஏன்னா டென்மார்க் இல்லாட்டி கிரீன்லாண்டை நாங்கள் ஃபோர்ஸாக எடுக்க போகிறோம், அடித்து பிடிச்சி பிடுங்க போகிறோம் அப்படிலாம் சொன்னாங்கன்னா ஷேர் மார்க்கெட்லாம் படுத்துரும். சில்வர் எந்த பக்கம் ஏறுது எகுறுது அப்படிங்கிறதே தெரியலை. சில்வரெல்லாம் பொறுத்த வரைக்கும் 6 லட்ச ரூபாய்க்கு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதுக்கான ப்ரெடிக்ஷன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போவே 3 லட்ச ரூபா கிலோகிராமுக்கு வந்துருச்சு. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா தங்க மாதிரி வந்துருமேயா அப்படின்னு சொல்லி சில்வரில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண, திடீர்னு பார்த்தா சில்வரை நிறைய பேர் வித்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல டமார்னு படுத்துரும். எது எப்படி இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க உலக நகர்வுகளை பாருங்கள், கொஞ்சம் தெளிவாக
உங்களுடைய முடிவுகளை எடுத்து வையுங்கள். இந்தோனேஷியாவில் இன்னைக்கு ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 8 என்றும் காணாமலானவர்களுடைய எண்ணிக்கை 80க்கும் அதிகமான நபர்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. சீனாவினுடைய டாப் மிலிட்டரி அபிஷியல்ஸ் ஒருத்தர் இப்போ இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்பட்டு இருக்கிறார் என்கிற தகவல் சீனா நாட்டில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கு. ஒருவேளை சீனாவினுடைய அந்த டாப் அபிஷியல் நிறைய ஊழல் செஞ்சிருக்கலாம், அவங்களுடைய பணத்தை கையாடல் செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் நடந்துட்டு இருக்கான். அதுக்கான அப்டேட் வரும்போது கண்டிப்பாக அதை தமிழ் விதியில் பார்க்கலாம். ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.